வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சாம்சங் ஃப்ரிட்ஜ் போர்டு, இது சாம்சங் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் போர்டு. இது வந்து கம்யூனிகேஷன் பிசிபி, இது வந்து இன்வெர்டர் பிசிபி. ஓகேவா? ரெண்டுமே ஆனில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து 10 டைம்ஸ் பிளிங்க் ஆகும். இது வந்து 2 டைம் பிளிங்க்கு. ஓகேவா? இதில் வந்து நிறைய டைம் பிளிங்க் இருக்குது. 1 டைம் பிளிங்க்கு, 2 டைம், 3 டைம் அப்படின்னு ஒன்றுத்துக்கு ஒரு டைம் பிளிங்க் இருக்குது. 2 டைம் பிளிங்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் சோக்காக இருந்தாலும் 2 டைம் பிளிங்க் வரும். போர்டு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் 2 டைம் பிளிங்க் வரும். ஓகேங்களா? மெயின் கெப்பாசிட்டர், அதாவது 15 வோல்ட் கெப்பாசிட்டர் ஃபெயிலியராக இருந்தது. 15 வோல்ட் கெப்பாசிட்டர் மாற்றியாச்சு. மாற்றியுமே வந்து இப்போ இங்கே பாருங்கள், 2 டைம் பிளிங்க் தான் வருது. 1 2 3 டைம் வருது பாருங்கள். 3 டைம் 2 டைம் 2 டைம் பிளிங்க்கும் வரும். திடீர்னு ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிங்கன்னா 2 டைம் பிளிங்க்கும் வரும். திடீர்னு ஆஃப் அண்ட் ஆன் பண்ணால் 3 டைம் பிளிங்க்கு. இந்த 3 டைம் 2 டைம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் ஃபால்ட்டும் வரும், போர்டு ஃபால்ட்டும் வரும். ஓகேவா? செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அங்கே கம்ப்ரஸரில் போட்டிருக்காங்க பிளிங்க் ஆனிச்சுன்னு போர்டை எடுத்துகிட்டு வர சொன்னால் எடுத்து வந்து போட்டு பார்த்தாலும் அதே டைம் தான் பிளிங்க் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து ஒன்று ஐபிஎம் ஃபால்ட்டாக இருக்கலாம், இல்லை ஐபிஎம்மோட லோ சைடில் இருக்க அந்த கெப்பாசிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பூஸ்ட் ஸ்ட்ரிப் கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். பூஸ்டருக்காக யூஸ் பண்ணுற 3 கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த பூஸ்ட் ஸ்ட்ரிப் கெப்பாசிட்டரில் ஃபால்ட் இருந்தாலும் இதே ஃபால்ட் வரும். பாருங்கள், கம்ப்ரஸர் வந்து லைட்டாக ஜர்க் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை மாற்றிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ. பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் 3மே மாற்றியாச்சு. இப்போ புது கெப்பாசிட்டர் போட்டாச்சு. ஓகேவா? பவர் கெப்பாசிட்டர் ப்ளஸ் 3 பூஸ்ட் ஸ்ட்ரிப் கெப்பாசிட்டர் எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு. இந்த லைட்டு கண்டினியூவாக பிளிங்க் ஆகாமல் எரியுது பாருங்கள். ஓகேவா? கம்ப்ரஸர் ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஓகேவா? ஓகேண்ணா, இந்த மாதிரி 2 டைம் இல்லை 3 டைம் பிளிங்க் வந்தால் இந்த கெப்பாசிட்டர் மாற்றி பார்த்தோம்னாலும் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? மற்றபடி எல்லாம் பக்காவாக இருக்குது. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டேன். ஜி இப்போ சொல்லியிருந்தேன்னா அந்த போர்டு இப்போ திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? போர்டு பக்காவாக இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன். இப்போ லைட்டு ஃபஸ்ட்டு எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிடும். ஓகே பாருங்கள், ஹீட்டர் ஆக்டிவேட் ஆகுது. ஆஃப் ஆகிட்டு இப்போ சிக்னல் வரும் பாருங்கள். சிக்னல் வந்துருச்சு, ஆன் ஆகிடுச்சு. ஓகேவா? கம்ப்ரஸர் ஓட ஆரம்பிச்சிச்சு, லைட்டு எரியுது பாருங்கள் பர்மனெண்ட்டாக. ஓகேவா? இப்போ கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகிடுச்சு. ஓகே ஜி, பக்காவாக இருக்குது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.